ஏன் பிரேம் என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியா? ஆக்க வைக்கிறேன். உன்னை வச்சுக்கிறேன். எடுடா போன. ஏய் என்னாச்சு ஏன் கத்துற? இரு ஏன் டென்ஷன் ஆகுற? இரு டேய் கூல் என்ன if you don't mind நான் எடுக்கட்டா? ஓகே கூல் இங்க பாரு. டேய் bloody nonsense. இது ரப்பர் தேல் தான? எல்லாம் ஓவேல தானா? ஏய் இல்ல சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறதா. என்ன சர்ப்ரைஸ்? ஏய் இல்ல டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா பேச முடியல. அதனால தான் நடந்த விஷயம் வரைக்கும் போதும். நான் வீட்டுக்கு போறேன். ஆள விடு. ஏய் ரிது ச்சே எல்லா ஃபிகரும் மாட்டுது. இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்முச்சோ அச்சச்சோ என்னடா? ஆஹா வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ எனக்கு ஓடணும் போல இருக்க. ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது காது விடாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. போதும் கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம் பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? சரிமா ரிது, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். Hey பிரேம், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். Come to my room immediately. ஓகே சார். குட் மார்னிங் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார் உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார் நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get sir, out. please, You are sir, dismissed now. Sir, please, sir, sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதே. அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குண்ணா? அண்ணா சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். ஹலோ அண்ணா அண்ணா. சரி, பிரேம் பை எப்படி பண்ணி தொலைறானே. பாவ விவரம் தெரியாத பிள்ளை இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. Come on, yeah. Hi. நீங்க மட்டும் கால் பண்ணலனா அவனை கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித்தை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்ன கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம். இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. போதும்க்கா. செல்லம் இல்ல, குட்டி இல்ல. இன்னும் கொஞ்சம்.
காபி சாப்பிடுங்கம்மா. அங்க வச்சிருங்க பவானி அம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏமா அனிதாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்க மாட்டேனா? அப்படி சொல்லுங்க பவானி அம்மா. அக்கா உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏய், உனக்கு எல்லாமே நான் தாண்டி. உங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனிதாவை ஒரு தாய் மாதிரி இருந்து நீங்க தானம்மா கவனிச்சுக்கிறீங்க. உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா. இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க. சீக்கிரம் அக்காக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வருங்கால மாமாவை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீ நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா போதும், அதுதான் என்னோட லட்சியம். என் பிசினஸ் லைசன்ஸுக்கு கூட உன்கிட்ட தான் வந்து நிக்கணும். மத்தபடி இந்த கல்யாணம், குடும்பம் இதுலலாம் எனக்கு விருப்பமே இல்ல. இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு இப்படியே என் காலத்தை ஓட்டிடுவேனா? என் மேல உனக்கு இவ்ளோ பாசமாக்கா? ஆமாம்மா. வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். வா கிளம்புமா. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோமா. பலமா. பாய் பவானி அம்மா. மேடம் வர சொன்னீங்க. வா ரஞ்சித், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். நீ காதலிச்ச உன் காதலிய அந்த பிரேம் சீரழிச்சிட்டான். என் தங்கச்சி வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டான். நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எத்தனையோ பல குடும்பங்கள் அந்த பிரேமால காலி ஆயிடுச்சு. இனிமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா நல்லது இல்ல. அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வா. மேடம் இப்ப சொல்லிட்டீங்களா, அவனை இப்ப தூக்குறேன் மேடம். அவன் எங்க இருந்தாலும் தூக்குறேன். போன் பண்ணி வர சொன்னனே, இன்னும் வரலையே. கேப்புல கலவாணித்தனம் பண்றானோ. மலர் இது வந்துடாரு. மலரை கை கழுவிட்டோம் நினைச்சோம். சித்தப்பனோட இங்க வந்திருக்கா. ராம்கியோட வேலையாதான் இருக்கும். சரியான துரோகி. குறிச்சு எடுத்துற பாருங்க. யார் தெரியுதா? வணக்கம். இப்பொழுது நமது கந்தசாமி சென்டர் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகை தந்திருக்கும் பிரபல ரோதா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷாட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா, அனிதா. இது இந்த பர்சனல் நம்பர். கால் பண்ணு. Congrats, great. Thanks. So proud of you. பிரேம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். Hi. Thank you. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். ஆனா அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்ல நான் பார்த்ததே இல்லை. Anyway, thanks for calling me here. Especially thanks for Anita. Thank you. நான் அனிதா பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒன்னும் இல்ல, உன்னை ஸ்கூல்ல பார்த்ததுல இருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கு. என்னது சிந்தனையா? என்ன பத்தி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா?
என் சிந்தனையும் உன்னை பத்தி தான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓகே பிரேம், I'll wait for you. எஸ், ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. வாணிதா, கெட் அப். வா வா. ஹேய், அத கூட உட்காரு. I'll try. அனிதா, ஒன்னு சொல்லட்டுமா? நீ மட்டும் டிவில நடிக்க வந்தன்னு வையேன், ஒரு கலக்கு கலக்கிடுவ. உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா. இந்த இடத்துக்கு ஏன் கூட்டு வந்தீங்க? ரொம்ப லோன்லியா இருக்கே. இந்த லோன்லியான இடத்துல தான் ஒரு புது தேடலை அடைய போறோம். புரியல. இப்ப டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும். அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன எக்ஸசைஸ்? வெரி குட். அப்படி கேளு. இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ். இஸ் இட்? எஸ். இப்ப நம்ம உடம்புல ஏ பி சின்னு 3 பார்ட் இருக்கு. அத பிராக்டிகலா பண்ணி காட்டினா தான் தெரியும். ஏய், நம்ம ஏன் ஸ்கூல் ஃபீர வந்து தள்ளி வந்திரான்டா? ஆமாண்ணே. நான் சொல்ல சரியா போச்சுலடா. வேண்டா. யாரா நீங்க? அங்க போ புஷ்கர்ண்ணே. போலீஸை கூப்பிடுவா. மேடம், சாரி மேடம். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ, படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்.